இன்னைக்கு 3 விதமான ஜூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து வாட்டர்மெலன், இன்னொன்னு பைனாப்பிள், இன்னொன்னு ஆரஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இன்னைக்கு 3 விதமான ஜூஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து வாட்டர்மெலன், இன்னொன்று பைனாப்பிள், இன்னொன்று ஆரஞ்சு. ரொம்ப ஈஸி. இதை செய்யறதுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடயே இஞ்சியும் எடுத்திருக்கேன், அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா இலையும் எடுத்திருக்கேன். இதோடையே நான் தேனும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேன் வேணாலும் போட்டுக்கலாம், சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பும் தேவைப்படும். ஸோ மெயினான பொருட்கள் இவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைனாப்பிள் ஜூஸ் பண்ணலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிளை க்ளீன் பண்ணிடலாம். பைனாப்பிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பைனாப்பிள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இனிமேல் மிக்சியில் போட்டு இது ஜூஸாக அடிச்சுக்கலாங்க. பைனாப்பிள் ஜூஸ் போடுறதுக்கு நான் ஃபுட் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் நார்மலாக மிக்சிலையும் போட்டுக்கலாம். நான் ஃபுட் ப்ராசஸரில் போடுறதுனால பைனாப்பிள் பெரிய பீஸாக போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது உள்ளே போட்டுடலாங்க. அப்படியே மேலே வச்சு அழுத்திட்டு நம்ம ஆன் பண்ணிடணுங்க. ஜூஸ் அடிக்கும் போதே இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக போடுங்க, பெருசாக போட்டிங்கன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணும். சின்னதாக ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் ஃபுட் ப்ராசஸரில் பண்ணுறதுனால அப்படியே லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட்டு லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விடுங்க. இல்லைனா லாஸ்ட்டாக வேணாலும் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இதுலேயே 2 கொத்து புதினாவும் போட்டுக்கலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து அடிச்சுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் எந்த விதமான தண்ணியுமே நான் ஆட் பண்ணல. இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. இதிலே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போடும்போது ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் இனிப்புக்கு இதில் தேனும் ஊற்றிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், நார்மலாக வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஜூஸ் பரிமாறத்துக்கு ஜூஸ் கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச ஜூஸும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போது லாஸ்ட்டாக 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு கூலிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது ஃபுல்லாக ஜூஸ் ஊற்றிக்கிறேங்க. அப்படியே புதினா தலை ஒன்று மேலே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 2வது ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது 2வது ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்டுக்கலாங்க. அதுக்கு ஆரஞ்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி கிடைக்கும் இல்லைங்களா, அது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் சொல்கிற இதே மெத்தட்லேயே பண்ணுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேங்க. ஆரஞ்சு பழம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களும் போட்டுக்கலாம். 2 கொத்து புதினா இலையும் போட்டுக்கலாம். புதினா போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் இதிலே போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுறேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் போட்டாச்சுங்க. இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்சி ஆன் பண்ணிடலாங்க. இப்போது இதில் தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தாங்க போடுறேன். நீங்கள் நார்மலாக என்ன உப்பு போடுறீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஸ்வீட்டுக்காக நான் தேன் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேன் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்க்கலாம். நான் 2 டீஸ்பூன் தேன் விட்டுக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆரஞ்சு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இது ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, இது எப்படி நம்ம பரிமாறுறோங்கிறதுல தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பரிமாறுறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ ஜூஸ் ஊற்றுறதுக்கு நான் ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ஆரஞ்சு ஜூஸும் இதிலே ஊற்றிக்கலாங்க. மேலேயும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு புதினா இலையும் மேலே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஆரஞ்சு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்தது வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம்.
மூணாவதா தர்பூசணி ஜூஸ் போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி எடுத்துக்கணுங்க வாட்டர்மெலனை. இப்போ இது க்ளீன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வாட்டர்மெலன் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக புதினா தலையும் போட்டுக்கலாங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 300 ml ஊற்றுறேங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வாட்டர்மெலன் ஜூஸும் நல்லா வடிகட்டியாச்சுங்க. வாட்டர்மெலன் ஜூஸில் இப்போ தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போதும் ஸ்வீட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் இப்போ இதிலே புழிஞ்சிக்கலாம். இப்போ இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்க்கரை வேணாலும் போடலாம், தேன் வேணாலும் போடலாம், அதே மாதிரி நாட்டு சர்க்கரை கூட போடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதுவும் எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜூஸ் ஊற்றுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க, அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரே ஒரு புதினா இலையும் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இதுக்கு மேலே நம்ம விருப்பங்க, எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த வெயிலுக்கு இதமான 3 வகையான ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. இந்த வெயிலுக்கு இதை விட இதமாக வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி எளிமையாக இந்த ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாருமே ஜூஸ் பண்ணுறோம், ஆனால் அதில் சின்ன சின்ன பொருட்களை ஆட் பண்ணும் போதும் அதோடைய சுவை கூடிக்கிட்டே போகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோட சாட் மசாலா கூட அப்படியே லைட்டாக தூவி குடிச்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3 ஜூஸ்லேயுமே நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக, அதே மாதிரியே சேர்த்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஈவன் இஞ்சியும் போட்டிருக்கேன், புதினாவும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் எலுமிச்சை சாறும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ஆரஞ்சும் பைனாப்பிளும் புளிப்பு தான், ஆனாலும் அதில் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்க்கும் போதும் அதோட சுவை இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஐஸ் கட்டி போட்டு குடிச்சு பாருங்க, இந்த வெயிலுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். வீடியோவில் நான் என்ன அளவு சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நான் இன்னைக்கு இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரையும் போட்டிருக்கேன், தேனும் போட்டிருக்கேன். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாலே இந்த ஜூஸை ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் போனால் கடையில் குடிப்பீங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த சுவையான குளிர்பானத்தை இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது ஆரஞ்சு ஜூஸு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், என்ன இதமாக இருக்குவோ பா, அப்படி இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. அந்த இஞ்சோட டேஸ்ட்டு, புதினா, அதே மாதிரி அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே சுகராக இருக்குது. குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. அடுத்தது வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இதையும் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சான்ஸே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இஞ்சிலாம் போடுங்க, நல்ல பிரமாதமாக இருக்குது அந்த ஃப்ளேவர். அதே மாதிரி புதினாவும் போடுங்க. புதினாலாம் ரொம்ப நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரு 2-3 தழை போடணும். அப்போ அதுக்குரிய வாசனையும் செம்மையாக இருக்குது. வா சூப்பருங்க. அப்படியே இந்த வெயிலுக்கு இப்படி குடிக்கும் போதும் அப்படியே உள்ள வரையிலும் போய் அப்படியே சும்மா குளு குளு குளுன்னு இருக்கு. அடுத்தது நம்ம பைனாப்பிள் ஜூஸ். இப்போ இதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சான்ஸே இல்லைங்க, சும்மா அப்படி இருக்கு. ஓ மை காட், உள்ள போனோன்னு அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏன்னா சூடு வெளியில் அப்படி இருக்கு. ஸோ இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த குழு குழு ஜூஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது. அப்படியே ஃபேஸ்புக் பேஜில் நம்மளை யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all. Cheers.